Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா from work to text. இந்த எஸ்ஸே வந்து யார் எழுதிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரோலாண்ட் பர்தாஸ் தான் வந்து எழுதிருக்காங்க. இது எந்த பேப்பர் கீழ வருது அப்படினு பாத்தீங்கன்னா contemporary literary criticism அப்படிங்கற பேப்பர் கீழ தான் அந்த டாபிக் வருது. and summary பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. first of all சம்மரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாம். நம்ம ஆத்தர் வந்து 12th December 1915 அப்போ பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு பிரெஞ்சு லிட்ரரி தியரிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், பிலாசபர், கிரிட்டிக் அண்ட் செம்னியாட்டிஷியனும் கூட. இவங்க வந்து உங்களோட சீரியஸான கான்ட்ரிபியூஷன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் செம்னியாட்டிக்ஸ், ஸ்டடி ஆஃப் சைன் அண்ட் சிம்பிளுக்கு வந்து இவங்களோட தீவிரமான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நோட்டபிள் ஒர்க் என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா Writing degree 0 in 1953, Mythologist in 1957, The Death of Author in 1967ல வந்து எழுதியிருக்காங்க. இது மூணுமே ரொம்பவே ஃபேமஸான ஒர்க். நம்ம பார்க்க போகிற எஸ்ஸே அதாவது ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட் கூட ரொம்பவே பயங்கரமான ஃபேமஸ். அண்ட் இவர் வந்து March 26, 1980ல் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அண்ட் தென் நம்ம பார்க்க போகிற டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து என்ன மெயினாக நம்ம ஆத்தர் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹியூமனாட்டிக் அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச் டு ரீடிங் ஆஃப் அ லிட்ரேச்சர். ஒரு லிட்ரேச்சரை அதாவது ஒரு லிட்ரேச்சரை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அண்ட் அந்த லிட்ரேச்சரில் வந்து ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு ஒர்க்கை வந்து எப்படி ரீட் பண்ணுவாங்க அண்ட் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எஸ்ஸேல வந்து நம்ம ஆத்தர் சொல்றாரு. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ஆந்தாலஜிஸ்ட் எஸ்ஸே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆந்தாலஜிஸ்ட் எஸ்ஸே இன் ஸ்டடி ஆஃப் லிட்ரரி தியரியில இது வந்து ஒரு ஆந்தாலஜிஸ்டான எஸ்ஸே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எஸ்ஸே வந்து எப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971ல ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ரெவ்யூ டிஸ்டிக்யூ அப்படிங்கிற இதில் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லேட்டராக அது இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட் அப்படின்னு 1977ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம வந்து சம்மரி பார்க்க டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்த மாதிரி தான் ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு 7 ப்ரப்போசிஷனை வந்து நம்ம ஆத்தர் வந்து சொல்கிறார். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தட், ஜேர்னர், சைன், ப்ளூராலிட்டி, ஃபிலியேஷன், ரீடிங், ப்ளஷர் அப்படின்னு ஒரு 7 போர்ஷனாக வந்து நமக்கு டெக்ஸ்ட்டுக்கும் ஒர்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட்டை வந்து நமக்கு எடுத்து காட்டுறாங்க அண்ட் எடுத்து சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்தாஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்னலாம் வந்து எஸ்ஸேல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட், ஷிஃப்ட் ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட். ஒரு சென்ட்ரலாக ஆர்கியூமெண்ட் கொடுக்குறாங்க. டெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஒர்க்காக மாறுது, ஒர்க் வந்து எப்படி டெக்ஸ்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒர்க் அண்ட் டெக்ஸ்ட். ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது, கீ டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் இன்டர்டெக்சுவலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் பர்தாஸை பொறுத்த வரைக்கும் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ரோல் ஆஃப் ரீடர்ஸ் என்ன, ரீடர்ஸ்கோட ரோல் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து அந்த எஸ்ஸேல வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு எஸ்ஸே ஓப்பனிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகேஷனான ஷிஃப்ட் இன் லிட்ரரி தியரி இருக்குது. ஒரு கான்ட்ராஸ்டான கான்செப்ட் தான் ஒர்க்கும் டெக்ஸ்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த எஸ்ஸேல வந்து பர்தாஸ் வந்து ஒரு பார்டர்டு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் திங்கிங், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பாருங்க. அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் திங்கிங்கோட இந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சர் திங்கிங்கோட இந்த எஸ்ஸே வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் டீகன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் செம்னியாட்டிக் லிட்ரரி கிரிட்டிசிசம் வச்சும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எம்ஹெச் ஆப்ரகாம்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கிரிட்டிக் அண்ட் ஹியூமனிஸ்ட் ப்ரொவைடர் கிரிட்டிக் சச் அஸ் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஐடியா சேலஞ்சிங் பர்தாஸ். அவங்களோட ஐடியாக்கும் நம்மளோட ஆப்ரஹாம் ஐடியாக்கும் வந்து ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கும். அந்த கான்ட்ரோவர்சியை வந்து இதில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஃபைண்டிங் எ மோர் ட்ரெடிஷ்னல் வியூ ஆன் லிட்டரரி கிரிட்டிசிசம். இது பர்தாஸ் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷன் மெத்தடை விட வந்து இப்போது இந்த டெக்ஸ்டுவல் மெத்தட் தான் வந்து நல்லது, அதை பற்றி அதுக்கு ஃபேவராக பேசியிருப்பாங்க. எம்ஹெச் ஆப்ரம்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ட்ரெடிஷ்னல், அதாவது கொஞ்சம் ஆத்தருக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரிசமாக பேசுகிற மாதிரி இருக்கும்.
டெக்ஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரதாஸோட சென்ட்ரல் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் வந்து எப்படி வந்து டெக்ஸ்ட்டா மாறுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த எஸ்ஸேல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் நோஷனோட ஒர்க்குக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் நோஷனோட ஒர்க் வந்து எப்படி ஒரு ஐடியா ஆஃப் டெக்ஸ்ட்டா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா, அந்த ஒர்க்ல வந்து ஆத்தரோட ஃபிக்ஸ்டு மீனிங் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒர்க் ஃபுல்லாவே ஆத்தரோட பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர். அதோ அதுல இந்த ஒர்க் வந்து ஆத்தர் எழுதியிருப்பாரு. இப்போ ஒரு போம் இருக்கு அப்படின்னா, அந்த போம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு போம் வந்து ஆத்தர் எழுதியிருக்காரு. அந்த போமுக்கு மீனிங்கும் ஆத்தரே சொல்லியிருப்பாரு அப்படின்னா அது வந்து ஒர்க். அந்த மீனிங் ஆத்தர் கொடுத்த மீனிங்கை தான் நம்ம வந்து வாசிக்கிறோம். அதுதான் ஆத்தர் கொடுத்த ஆத்தர் பெர்ஸ்பெக்டிவ்லயே மட்டுமே பார்க்கறது வந்து ஒர்க். அண்ட் இப்போ டெக்ஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஓப்பன் டைனாமிக் ரீடரை வந்து ஒரு சென்ட்ரிக்கான கான்செப்டா இருக்கும். ஒரு ஒர்க்கை பொறுத்த வரைக்குமே வந்து ஆத்தர் தான் எல்லாமே. ஆனா அதே இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு ஆத்தர் வந்து ஒரு இது எழுதி முடிச்சிட்டாருன்னா, நம்ம போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்ல பார்த்த மாதிரி தான் ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அது வந்து அவரை வந்து இறந்து போனதுக்கு சமம். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ரீடர்ஸோட வேலை தான். அந்த டெக்ஸ்ட்டை வந்து அவங்க ரீட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டெக்ஸ்ட் மூலியமா ஒவ்வொன்று தோணும். இப்போ ஒரு போம் வந்து நான் ரீட் பண்ணும்போது எனக்கு ஒரு மீனிங் புரியும். அதே நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீனிங் புரியும். அதுதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஒரு ஓப்பன் எண்டடா தான் இருக்கும். ஒரு ரீடர் தான் வந்து சென்ட்ரிக் கான்செப்டா டெக்ஸ்ட்ல வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒர்க்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துரும். ஒர்க்குக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்டாட்டிக் என்டைனி தான் இருக்கும். அதாவது ஒர்க் அப்படின்னா இந்த போமுக்கு வந்து இதுதான் மீனிங், இந்த வேர்டுக்கு வந்து இதுதான் மீனிங் அப்படிங்கிறது வந்து ஒர்க். இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஆத்தரை பிலாங்ஸ் பண்ணியிருக்கும் ஒரு மெட்டீரியலிக்கான ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒர்க்குக்கு வந்து நிறைய பவுண்டரிஸ் இருக்கு. பவுண்டரிஸ் அண்ட் ஆத்தரைஸ்ட் ஆஃப் ரைட்டர். அந்த சில பவுண்டரியை தாண்டி வந்து நம்ம ஒர்க்கை வந்து வேற மாதிரி வந்து நம்ம ரீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆத்தர் ஆல்ரெடி அதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷனோ ஒரு மீனிங்கோ வந்து கொடுத்துருப்பாரு. அந்த பவுண்டரியை தாண்டி வந்து நம்ம வெளியே போக முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அது வந்து ஒரு அத்தாரிட்டிவ் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டர், அதாவது வந்து ஆத்தருக்கு தான் இருக்கும். அவங்க என்ன மீனிங் சொல்ல வர்றாங்க அவங்களோட தாட்டை தான் வந்து நமக்கு திணிப்பாங்களே தவிர ரீடர்ஸ்க்கு வந்து அதுல வந்து சொல்றதுக்கு வந்து ஒண்ணுமே இருக்காது. அண்ட் இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் செல்ஃப் கேன் கவர் பி அன்கவர்ட் ஆர் இன்டர்பிரட்டட் டு த ட்ரெடிஷ்னல் லிட்ரரி அனாலிசிஸ். அது வந்து ஆல்ரெடி ஒரு கவர்டான ஒரு கம்ப்ளீட்டான ஒர்க். அதுல வந்து ரீடர்ஸ்க்கு வந்து வேலை இருக்காது. அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லிட்ரரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அட் த சேம் டைம் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட். என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ளூவர்ட் ஓப்பன் அண்ட் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் டிபெண்ட் ஆன் ஹவு அ ரீடர் இஸ் ரீட் அண்ட் இன்டர்பிரட். இப்போ வந்து நம்ம ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் அப்படியே டோட்டலா ஆப்போசிட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் எண்டடா அந்த ஒர்க் வந்து ஒரு கம்ப்ளீட்டே ஆகாததுக்கு சமம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ரீடருமே அந்த டெக்ஸ்ட்டை வந்து திருப்பி திருப்பி ரீட் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மீனிங் புரியும். ஒவ்வொருத்தங்களும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணுது இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மீனிங் புரியும். ஒவ்வொருத்தவங்களுக்கு அதுல இருந்து ஒவ்வொரு லெசன் எடுத்துக்குவாங்க. அது எல்லாமே வந்து ஒரு ஓப்பன் எண்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே நாட் அ சிங்கிள். எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு ஒர்க் பட் அ ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே வந்து ஒவ்வொரு மற்ற ஒர்க்கோட வந்து இன்டர் கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்பேஸ் இன் விச் மீனிங் ஆர் ப்ரொடியூஸ்ட் ரேதர் தென் டிஸ்கவர்டு. Bardas argue that the text is plural, multi-layered and interlinked with culture, language and readers experience. பர்தாஸ் வந்து டெக்ஸ்ட்டை வந்து என்ன ஆர்கியூ பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து சிங்குலர் கிடையாது, அது வந்து ஒரு ப்ளூரல். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு மல்டி லேயர்ட் அண்ட் இன்டர்விங்க்டுன்னு சொல்றாரு. இன்டர்விங்க்டு அப்படின்னா பின்னி பிணைறதுன்னு அர்த்தம். இன்டர்விங்க்டு வித் கல்ச்சர், லாங்குவேஜ் அண்ட் ரீடர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி ஒவ்வொருத்தர் ரீடருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து டெக்ஸ்டோட இன்டர்விங்க்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் தென் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டெக்ஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் ஒர்க்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து சிஸ்டமேட்டிக்கலி கான்ட்ராஸ்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் ஒர்க் அண்ட் த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் டெக்ஸ்ட். ஒரு ட்ரெடிஷ்னலான ஒர்க்குக்கும் மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கும் வந்து என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியாலிட்டி விசஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது.
The work is tangle object, something we can hold, read and recognize as a finished product. இப்போ வந்து ஒரு ஒர்க் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு டேங்கிளபிளான ஆப்ஜெக்ட். அதை வந்து நம்ம ரீட் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். அதை வந்து ஒர்க் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ரெகக்னைஸ் அஸ் அ கம்ப்ளீட் ப்ராடக்ட். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாவல், போம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே இது டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் இஸ் அ ப்ராசஸ் and ongoing activity of creative meaning. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒர்க்காவே நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியில தான் இருக்கு. ஏன்னா அது ஆன்கோயிங்ல தான் இருக்கு. ஒவ்வொரு ரீடருமே ரீட் பண்ண அந்த டெக்ஸ்ட் வந்து வேற வேற மீனிங்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால அது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. It is not confined to the printed page but exists in act of reading and interpretation. அது வந்து ஒரு நார்மலா ஒரு பேப்பர்ல வந்து ஒரு எழுதின பிரிண்ட் பண்ண இது மட்டும் கிடையாது, ஒரு ஆக்ட் ஆஃப் ரீடிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் கூட நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு டெக்ஸ்ட் வந்து நமக்குள்ள ஒரு இன்டர்பிரிட்டேஷனும் ரீடிங்கையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் அடுத்த டிஃபரன்ஷியேஷன் வந்து யாருக்கு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வெர்சஸ் ரீடர். ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆத்தருக்கு என்ன வேலை, ரீடருக்கு என்ன வேலை. அண்ட் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆத்தருக்கு என்ன வேலை, ரீடருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. இதில் ஒர்க் எம்பசிஸ் த அத்தாரிட்டி ஆஃப் ஆத்தர். ஒர்க்கில் வந்து ஆத்தரோட அத்தாரிட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஆத்தர்ஸ் இன்டென்ட் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் மீனிங் ஆர் paramount and literary criticism focus on uncovering what the author intend to say. இப்போ நம்ம ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் ஆத்தர் தான். ஆத்தர் தான் வந்து அத்தாரிட்டியா இருப்பாரு. அண்ட் தென் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு கொடுத்த மீனிங்கை மட்டும்தான் நம்மளால அன்கவர் பண்ண முடியுமே தவிர, நம்மளா வந்து அந்த ஒர்க்கை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து அதுல ஒரு மீனிங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே இது டெக்ஸ்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ரிஜெக்ட் த டாமினன்ஸ் ஆஃப் ஆத்தர் இன் ஃபேவர் ஆஃப் ரீடர். டெக்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கு ஃபேவரிசம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீடர்ஸ்க்கு தான் ஃபேவரிசம் பண்ணும். டெக்ஸ்ட் வந்து ஆத்தரோட டாமினன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்ட் பர்தாஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபேமஸ்லி டிக்ளேர் டெத் ஆஃப் ஆத்தர். ஒரு ஒர்க்கை வந்து அவங்க முடிச்சிட்டாங்களா, அதோட ஆத்தர் வேலை முடிஞ்சது, ஆத்தர் வந்து செத்து போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்து போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஒர்க் ஃபுல்லாவே வந்து ரீடர்ஸோட பிளே தான் இருக்கும். ஒரு ரீடர் தான் வந்து ஆக்டிவான ரோல் பிளே பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மீனிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு மீனிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்து ஆத்தர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆக்டிவா இருப்பாரு. அந்த டெக்ஸ்ட் வந்து கம் டு ஒரு லீடரோட லைஃப்ல வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாவே வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது வந்து நமக்கா புது ஒரிஜினல் ஐடியா கிடைக்கும், மீனிங் கிடைக்கும். எப்படியாவது வந்து அந்த என்கேஜ்மெண்ட்லேயே வந்து இருப்பாங்க. அந்த ரீடர்ஸ் வந்து அந்த டெக்ஸ்டோட கனெக்டிவிட்டிலே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா, யூனிட்டி வெர்சஸ் ப்ளூராலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒர்க் வந்து viewed as unified coherent whole with the singular meaning that can be extract to analysis. இப்போ வந்து ஒரு ஒர்க்குக்குன்னா ஒரு சிங்குலர் மீனிங் தான் இருக்கணும். அது வந்து அனாலிசிஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுல ஒரே ஒரு சிங்குலர் மீனிங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா, அந்த தான் ஆத்தரே ஒரு மீனிங் கொடுத்திருப்பாரு. அவரோட மைண்ட் செட்ல என்ன இருக்கோ அதை போட்டு அவர் அந்த ஒர்க்கை எழுதியிருக்காருன்னா அதை தான் நம்ம தலையிலையும் வந்து திணிக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே இது டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ளூரல். அதுக்கு வந்து ஒரு மல்டி லேயர் ஆஃப் மீனிங் இருக்கு. ரீடர்ஸோட இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்து அந்த ஒர்க்கோட மீனிங் வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அது வந்து இட் ரெஃப்யூசஸ் க்ளோசர் அண்ட் எம்பாரசஸ் ஆம்பிகுயிட்டி, ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் இன்டர்டெக்சுவலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனெக்ஷன் டு டெக்ஸ்ட். ரீடர்ஸ் ஆன நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணும்போது அது கூட கனெக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஓனர்ஷிப் வெர்சஸ் ஓப்பன் எண்டட்னஸ். ஓனர்ஷிப் வெர்சஸ் ஓப்பன் எண்டட்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்குமே வந்து அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லான் கேனன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேனன் அண்ட் இட் இஸ் ட்ரீட்டட் சம்டைம் டு பொசஸ், ஸ்டடிட் அண்ட் ப்ரிசர்வ்டு. ஒர்க்கு வந்து பொசஸ்டு, ஸ்டடிட் அண்ட் ப்ரிசர்வ்டா இருக்குமா. அண்ட் தென் அப்படி பார்த்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆத்தர் தான் வந்து அதில் ஃபுல்லாவே ஓனர்ஷிப் கொண்டாடுவார். ஏன் அப்படின்னா, அது வந்து அவரோட ஒர்க்கு, அவரே மீனிங் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து ரீட் பண்ணும் போதும் நமக்கும் வந்து அந்த மீனிங் தான் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அதே சேம் டைம் வந்து டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் ஓனர்ஷிப். அதுக்கு வந்து ஓனர்ஷிப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நானும் ரீட் பண்ணலாம், நீங்களும் ரீட் பண்ணலாம். நீங்க ரீட் பண்ணும்போது ஒரு மீனிங் கிடைக்கும், நான் ரீட் பண்ணும்போது இன்னொரு மீனிங் கிடைக்கும். அப்போ வந்து அதுக்கு ஓனர்ஷிப்பே கிடையாது இல்லையா. ஆத்தரும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அதுக்கு ஒரு மீனிங் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு. இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு எ சிங்கிள் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இட் டிஃபைன் கேட்டகரைசஸ்.
அதுக்கு வந்து நிறைய கேட்டகரைசஸ் இருக்கும். அதுவும் இல்லாம அது வந்து ஒரு ஓப்பன் எண்டடா இருக்கும். ஒரு டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இன்ஃபைனிட்டியான ரீடிங்கை வந்து வெல்கம் பண்ணும். நம்ம ரீட் பண்ண வந்து அதுக்கு வந்து வேற வேற மாதிரி மீனிங் கிடைக்கும். நம்ம ஒரு நல்ல டெக்ஸ்டோட வந்து நம்ம ஈஸியா வந்து கனெக்ட் ஆயிடலாம். வித் அதர் கல்ச்சர் டெக்ஸ்ட் கூட நம்ம வந்து ஈஸியா கனெக்ட் ஆயிடலாம்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ரீட் பண்ண நம்ம தான் வந்து இது புதுசா ஏதாவது நமக்கு கிடைக்க போகுது. ஸோ நம்ம வந்து ஈஸிலி கனெக்டட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பர்தாஸோட ஐடியா பாத்தீங்க அப்படின்னா இஸ் டீப்லி கனெக்டட் டு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்டெக்சுவாலிட்டி. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்ல தான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் வந்து எழுதி முடிச்சிட்டாங்கன்னா ஆத்தர் வந்து இறந்து போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு மெயினா வச்சுதான் இந்த எஸ்ஏல வந்து நமக்கு சொல்லியிருப்பாரு. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஆல் த மீனிங் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் ஃபுல்லாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீனிங் வந்து நாட் ஃபிக்ஸ்டு அண்ட் லாங்குவேஜ் இஸ் அன்சூட்டபிள். ஒரு ஒர்க்குன்னா இது மட்டும் தான் மீனிங்னா அந்த ஒர்க்குக்கு ஒரு மீனிங் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதுவும் இல்லாம அந்த ஒர்க்ல வந்து நம்ம இப்படிதான் அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். அதான் சொல்றாங்க. ஆனா டெக்ஸ்ட் ஃபார் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்லி டிஃபர்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. பார்தாஸ் எம்பரேஸ் திஸ் ஐடியா பை சஜஸ்டிங் த மீனிங் இஸ் நெவர் ஃபிக்ஸ்ட் இன் டெக்ஸ்ட். அதான் சொல்றாரு. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மாதிரி தான் நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து மீனிங்கே ஃபிக்ஸ்டே கிடையாது. ஆனா ஒர்க்குக்கு வந்து ஃபிக்ஸ்டு மீனிங் இருக்கும். ஆனா டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸ்டு மீனிங்கிறதே கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் இன் ஃப்ளக்ஸ் அண்ட் ஷேப்டு பை ஆக்ட் ஆஃப் ரீடர்ஸ். டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்ல சொன்ன மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மீனிங் கிடையாது. ஆல்வேஸ் அதுல வந்து ரீடர்ஸான நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து அதுல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ரீடர்ஸ் தான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஷேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே இதுல வந்து இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்தாஸ் ஆல்சோ ஆர்கியூ தட் நோ டெக்ஸ்ட் எக்ஸிஸ்ட் இன் ஐசோலேஷன். எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே ஐசோலேஷன்ல எக்ஸிஸ்டா இருக்காது. எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே வந்து ஐசோலேட்டடா இருக்காது. எவ்ரி டெக்ஸ்ட் இஸ் இன்டர்கனெக்டட் வித் அதர்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தெம் அண்ட் இன் கன்வர்சேஷன் வித் அதர் கல்ச்சுரல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல என்னன்னா ஒரு டெக்ஸ்ட்டுமே எது கூடயுமே சம்மந்தம் இல்லாம தனியாவே இருக்காது. ஏதாவது ஒரு கல்ச்சர் கூடயோ ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ரீடர் கூடயோ வந்து அது வந்து கனெக்டிவிட்டிலே இருக்கும். என்னென்னலாம் பாத்தீங்கன்னா சச் அஸ் மீடியா, ஹிஸ்டரி அண்ட் சோசியல் கண்டெக்ஸ்டோட வந்து நம்மளோட டெக்ஸ்ட் வந்து கனெக்டிவிட்டிலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Meaning is therefore constructed not within a text itself, but though its relationship with other text. Meaning வந்து அந்த டெக்ஸ்டுக்குள்ளேயே தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கணுங்கிறதும் கிடையாது. அதோட ரிலேஷன்ஷிப் மூலியமா அதர் டெக்ஸ்ட்லயுமே வந்து கன்ஸ்ட்ரக்டடா ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பர்தாஸ் வந்து ஆர்கியூ பண்றாரு. இந்த எஸ்ஏல வந்து பர்தாஸ் வந்து ஆர்கியூ பண்றாருன்னு சொல்றாங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா பர்தாஸ் அண்ட் த ரோல் ஆஃப் ரீடர்ஸ். அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ரோல் ஆஃப் ரீடர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பர்தாஸ் ஆர்கியூமெண்ட் இஸ் த ரோல் ஆஃப் ரீடர். அவரோட இந்த எஸ்ஏல வந்து அவரோட முக்கியமான ஆர்கியூமெண்ட்ல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் ரீடர். ஒரு ரீடரோட ரோல் என்ன, டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீடரோட ரோல் என்ன, ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீடரோட ரோல் என்ன. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ரீடர் வந்து டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அவர் ஆர்கியூ பண்ணிருப்பாரு. இன் ட்ரெடிஷனல் லிட்டரரி தியரி, அதாவது ஒர்க் த ரீடர்ஸ் ஜாப் வாஸ் டு அன்கவர் த மீனிங் ஆல்ரெடி பிரசன்டட் இன் ஒர்க் often alienated with the author's intent. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்ல வந்து ரீடரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எழுதி வச்ச அந்த ஒர்க்ல உள்ள மீனிங், ஆத்தர் எழுதி வச்ச மீனிங்கை வந்து அன்கவர் பண்றது. ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து அந்த மீனிங் எழுதி வச்சிருக்காங்க, அதை வந்து அன்கவர் பண்றதுதான் ஒர்க்ல வந்து வேலை. ஆஃபன் வந்து அது வந்து என்ன அப்படின்னா ஆத்தரோட இன்டென்ஷன்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க்குகளை வந்து என்ன மீனிங், அவங்க என்ன மூட்ல வந்து அந்த போமையோ ஒர்க்கையோ எழுதினாங்களோ அதுக்குள்ளதான் வந்து ரீடர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். எதை பொறுத்த வரைக்கும், ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ரீடர்ஸ் வந்து கிடைக்கும், அன்கவர் அதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதே இது வந்து டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா that the readers is one of a actively constructed meaning. டெக்ஸ்ட்ல வந்து ரீடர்ஸ் தான் ஆக்டிவா வந்து மீனிங் வந்து கண்டுபிடிக்கணும்.
text only exists as a field of potential meaning and it is the readers who activates those meaning. டெக்ஸ்ட்ல வந்து ஒரு ஃபீல்ட்ல நம்ம இறங்கி மீனிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மீனிங் கிடைக்கும். அப்போ எல்லாருமே வந்து ஆக்டிவேட்டடா தான் இருப்போம். அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு அன்கம்ப்ளீட் ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருமே மீனிங் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The text is collaborated space where the boundaries between a author and text blur. டெக்ஸ்ட் வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க. எதுக்குலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுண்டரி பிட்வீன் த ஆத்தர் ரீடர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் பிளருக்கு பின்னாடி அது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 7 மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. 7 மெத்தட்ல வந்து நம்ம ரோலாண்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாரு ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னே பாத்தீங்க அப்படின்னா மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மெத்தட்னா ஒர்க்ல என்ன, டெக்ஸ்ட்ல வந்து மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு பார்ப்போம். It is always a definite object which can be displayed, seen or held. நம்ம வந்து மெத்தடை வந்து ஒர்க்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு டிஃபைனைட்டான ஆப்ஜெக்ட். அது என்ன ஒரு டிஃபைனைட்டான ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அதுல ஏதோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க்கை தான் வந்து டிஃபைனைட் முடிச்சு வச்ச ஒரு கம்ப்ளீட்டடான ப்ராசஸ் தான் வந்து அப்படி சொல்றாங்க. அண்ட் டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் a methodology object rather than a concrete object. It is held only in language. It function a process of demonstration அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன சொல்ற வராங்க அப்படின்னா, இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ப்ரொடெக்ஷன். நம்ம டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ரீடர்ஸோட ஆக்டிவிட்டி வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த டெக்ஸ்ட்னாலே வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். ஏன்னா அதுல வந்து ஆத்தரோட ஒர்க் வந்து டெக்ஸ்ட் எழுதுறதோட முடிஞ்சுது, அதுக்கப்புறமே ஃபுல்லாவே ரீடர்ஸோட கையில தான் வந்து இருக்கு. அதனால வந்து அது ஒரு ஆக்டிவிட்டி ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் தென் ஜர்னர் அப்படின்னா இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் பை ஓல்டு கிளாசிபிகேஷன். ஜர்னர்ல வந்து ஒர்க்கை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓல்டு கிளாசிபிகேஷன்ல ஒர்க்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஆனா டெக்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீடர்ஸ் வந்து எந்த ஜர்னல்ல வேணாலும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணி ஒரு மீனிங்கை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அது வந்து அவங்களோட இஷ்டம். ஆத்தரோட வேலை வந்து அவங்க எழுதி முடிக்கிறதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரீடர்ஸோட கையில தான் இருக்கு. ஆத்தர் கொடுக்குற மீனிங் அவங்க எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதியிருக்காங்க அப்படிங்கிற எதுவுமே வந்து இது தேவை கிடையாது. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா சைன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒர்க்ல வந்து 2 டைப்பா வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. அதாவது 2 லெவல் ஆஃப் மீனிங்கை வந்து சைன்ல வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ஃபேஸ் லெவல் மீனிங் அண்ட் டீப் லெவல் மீனிங். மேக் இட் மாடரேட்லி சிம்பாலிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது 2 டைப்பா வந்து சைனை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. ஒன்னு சர்ஃபேஸ் அதாவது மேட்டாப்ல, இன்னொன்னு வந்து டீப் லெவல் ஆஃப் மீனிங். ஒரு ஒர்க்குனா இதுல இருந்து இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து அது டீப்பா நம்ம சர்ச் பண்ணாலும் சரி, ஒரு ஷாலோவான ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல இருந்தாலும் சரி, எதுலனாலும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சர்டைனா இதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கேன் பி அப்ரோச் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ரியாக்ஷன் ஆஃப் சைன். Being engaged in a moment, there can be a different delineation of meaning. Just like language, text is decentric, having no closure. இந்த டீசென்ட்ரிக்ங்கிற வார்த்தை வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். டீசென்ட்ரிக் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆல்ரெடி வந்து எழுதி வச்சிருக்காங்க, அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரிச்சு பார்த்து அது உள்ள வந்து என்ன இருக்கு, என்ன மீனிங் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீசென்ட்ரிக் பண்றது வந்து டெக்ஸ்ட்ல தான் நம்ம பண்ண முடியாது. அதாவது ரீடர்ஸ் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டீசென்ட்ரிக் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஒர்க்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீசென்ட்ரிக் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஆத்தர் வந்து அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் எல்லாமே மீனிங் எல்லாமே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம டெக்ஸ்ட்ல தான் ரீடர்ஸ்க்கு தான் வேலை இருக்கு அப்படிங்கிறதுனால மீனிங்கா இருக்கட்டும் எல்லாமே நம்ம தான் ஃபவுண்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம டீசென்ட்ரிக் பண்ணணும். அதுல வந்து க்ளோஷர்ங்கிறது டெக்ஸ்ட்ல வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ப்ளூராலிட்டி அப்படின்னா ஒர்க்குக்கு வந்து ஒரு சிங்கிள் அண்ட் சிம்பாலிக்கான இன்டராப்ஷன் மட்டும் தான் இருக்கும். அந்த சிங்கிள் இன்டராப்ஷன் வந்து யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா ஆத்தரோடது மட்டும் தான் இருக்கும். ஆத்தரோட இன்டராப்ஷன் மட்டும் தான் ஒர்க்ல இருக்கும். ஆனா டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல வந்து சிங்குலர் அப்படிங்கிற வேர்டுக்கே வந்து இடம் கிடையாது. இது ஃபுல்லாவே ப்ளூரல் தான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்தருமே எழுதி முடிச்சதுக்கு பிறகு ரீடர்ஸ் ஆத்தர் ஒண்ணுதான் இருப்பாங்க, ஆனா ரீடர்ஸ் வந்து நிறைய பேர், அவங்க எல்லாரோட இன்டராப்ஷனுமே இருக்கும். ஸோ அதுல வந்து ப்ளூரல் ஆஃப் மீனிங் கிடைக்கும். அதுக்கு நிறைய வகையான மீனிங் கிடைக்கும் ஒரு டெக்ஸ்ட்டுக்கே.
லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கிறதுனால டெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் ப்ளூரல், அது வந்து சிங்குலர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஃபிலியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபிலியேஷனுங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அம்மா அப்பா, அதாவது நம்ம பேரண்ட்ஸ்க்கும் நமக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி நேம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேமிலி நேமுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, அதே மாதிரி அது ஒரு பிரிக்க முடியாத இது இல்லையா. நம்ம என்னதான் நம்ம பேரண்ட்ஸ் சண்டை போட்டாலும் நம்ம வந்து அவங்களோட பிள்ளைங்க தான். அதே மாதிரி தான் அந்த வேர்டுக்கு வந்து ஒரு மீனிங். அண்ட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் டிஃபைன்ட் பை அ ப்ராசஸ் ஆஃப் ஃபிலியேஷன் அண்ட் இஸ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபை பை இட்ஸ் ரிலேஷன் டு இட்ஸ் ஓனர். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிலேஷன் டு ஏ ஓனர். இல்ல ஓனர் தான் யாரை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, வேற யாரும் இல்ல, ஆத்தர் தான் மென்ஷன் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒர்க்கோட ஃபீலியேட்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்தர். ஏன் அப்படின்னா அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அம்மா அப்பாவை வந்து எப்படி அவங்க தான் நம்ம அம்மா அப்பா இல்லைன்னு பிரிக்க முடியாதோ, அதே போல அந்த ஒர்க்கையும் ஆத்தரையும் பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த ஒர்க்கோட ஓனரே ஆத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லிட்ரரி சயின்ஸ் வந்து என்ன இன்ஸ்டியூட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீடர் டு ரெஸ்பெக்ட் த ஒர்க் அண்ட் ஆத்தர் இன்டென்ஷன். அந்த லிட்ரரி சயின்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ரீடர்ஸ் ஆன நம்ம வந்து ஒர்க்கையும் அந்த ஒர்க் எழுதின ஆத்தரையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களோட இன்டென்ஷனையும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க வந்து அவங்களோட சொந்த ஒர்க் எழுதியிருக்காங்கன்னா அந்த ஒர்க்குக்கு வந்து ஓனர் அவங்க தான். அவங்க என்ன மீனிங் சொன்னாலுமே அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களோட மூட், அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து அந்த இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து லீகல் சிஸ்டம் இம்போர்ட்டட் டைரக்ட் கனெக்ஷன் ஆஃப் ஆத்தர் டு ஹிஸ் ஒர்க். ஒரு ஆத்தருக்கும் அவங்க ஒர்க்குக்கும் வந்து டைரக்டான கனெக்ஷன் இருக்கான். ஏன் அப்படின்னா இதுல அஃபிலியேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆத்தர் இருக்காங்க இல்லையா, நம்மளோட ஆத்தர் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு, ரீடர்ஸை விட ஆத்தருக்கு அதில் வந்து டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குற அந்த 7 டைப்புமே ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும், ஒர்க்ல வந்து இந்த வார்த்தை எப்படிலாம் இருக்கு அண்ட் டெக்ஸ்ட்ல வந்து இந்த இதெல்லாம் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். அண்ட் எக்ஸாமுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து 2 பார்ட்டா பார்த்துருக்கோம் இல்லையா, எந்த மாதிரி நம்ம சம்மரி கேட்குறாங்களோ, எஸ்ஏ வந்து எப்படி கேட்குறாங்களோ நீங்கள் வந்து அதுக்கு தக்கன ஆன்சர் எழுதுனா போகணும். ஃபுல்லாகவே வந்து கன்க்ளூட் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து அந்த 7 பார்ட் ஆஃப் ப்ரப்போசிஷன் கேட்டாங்க, பாரதாஸோட 7 ப்ரப்போசிஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெட்டிங் போட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இது வரை ஃபுல்லாகவே எழுதலாம். அண்ட் மொத்தமாக சம்மரைஸ் பண்ணி அப்படின்னா இதில் வந்து இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த 7ஐயுமே எழுதிட்டு லைட்டாக வந்து டிஃபைன் பண்ணி காட்டினா மட்டும் போதும். அண்ட் டெக்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெக்ஸ்ட்ல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆத்தருக்கும் அந்த ஒர்க்குக்குமே ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் நம்ம போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். நம்மளோட பர்தாஸ் வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் பேஸ் பண்ணி தானே அந்த எஸ்ஸே எழுதினாங்க. அதனால ஆத்தருக்கும் அந்த அவங்க ஒர்க்குக்குமே சம்மந்தம் கிடையாது ஆஃப்டர் ஒன்ஸ் அவங்க எழுதி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ரீடிங், ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரீடிங் எப்படி அப்படின்னா ரொம்பவே பேசிவா இருக்கணும், ஒரு ஆக்டிவா வந்து இருக்காது. எப்படி அப்படின்னா நம்மளோட ஆத்தரே வந்து ஆல்ரெடி அதுக்கு மீனிங் சொல்லியிருப்பாங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீடர்ஸ் வந்து அவங்க கொடுக்கறத வந்து நம்ம ஆல்ரெடி அவங்க ஒரு விஷயம் சொல்லி வச்சிருப்பாங்க, அதை வந்து நம்ம அன்க்ளோஸ் பண்ற மாதிரி தான், ரீஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். அதே இது வந்து டெக்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் நமக்கு டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும், அதை வந்து அன்ராப் பண்றது ஓப்பன் பண்றது வந்து நம்மளோட இஷ்டம். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணும்போது, இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நான் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு எனக்கு ஒரு மீனிங் கிடைக்கும், அதே இது டெக்ஸ்ட்டை நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். அதை தான் சொல்றாங்க டிஃப்ரெண்டா. ஸோ அதுல வந்து ரிலேஷன்ஷிப் டு பிளே ஆக்டிவிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீடர்ஸ்க்கு வந்து வேலை வந்து நிறைய இருக்கும். ரீடர்ஸ் தான் வந்து அந்த டெக்ஸ்டோட வந்து கனெக்டிவிட்டியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் தென் லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிளஷர். ஒரு ஒர்க்கை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது என்ன பிளஷர் கிடைக்கும் அப்படின்னா, ஆத்தர் வந்து ஆல்ரெடி அவங்க ரீட் பண்ணி வச்சு ஒரு பிளஷர் வந்து கன்சியூம் பண்ணிருப்பாங்க. அந்த ஒர்க்கை ரீட் பண்ணும்போது ஆத்தருக்கு வந்து ஒரு இது கிடைச்சிருக்கும். அந்த ஒர்க்கை ரீட் பண்ணும்போது ஆத்தருக்கு வந்து ஒரு பிளஷர் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதே பிளஷர் தான் வந்து நமக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கும் ரீடருக்கும் வந்து சம்மந்தம் இருக்காது. இதுல ஒர்க்கோட ஃபுல் பவர் ஓனர்ஷிப் வந்து யார்கிட்ட இருக்கும்னா ஆத்தர்கிட்ட தான் இருக்கும். அதனால ரீடர்ஸால வந்து அதை ரீரைட் பண்ண முடியாது, அவங்களால அந்த ஒர்க்கு கூட வந்து ரிலேட் பண்ண முடியாது, அவங்கள வச்சு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அதே இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரீடர் வந்து ரீட் பண்ணும்போது அதில் வந்து அவங்களோட ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஃபுல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா,
ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்ல வந்து ரீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ரீடர்ஸான நம்ம தான் ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து மீனிங் கண்டுபிடிக்கிறது, அதோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டீசென்ட்ரிக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் வந்து அதுல வந்து நமக்கு ஓனர்ஷிப் இருக்கு. ஸோ நம்மளோட ஓன் பிளஷரை வந்து நம்ம இதுல வந்து அட்டைன் பண்ணலாம். இல்ல நம்ம ஒரு ஒர்க்கை வந்து ரீட் பண்ணி பிளஷர் அட்டைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆத்தரோட பிளஷரா தான் இருக்கும். அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணி வச்ச பிளஷரா தான் நம்ம திருப்பி ரீஅட்டைன் பண்ணுவோமே தவிர, இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்ல வந்து நம்ம ரீட் பண்ணி ஒரு பிளஷர் கிடைச்சதுன்னா அது வந்து நம்மளோட ஓன் பிளஷரா இருக்கும். ஆத்தரோட ஈடுபாடு வந்து அதுல வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதுக்குன்னு மீனிங் எதுவுமே வந்து அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளா ஓனா ரீட் பண்ணி நம்மளோட ஓன் பிளஷரை வந்து நம்ம அடைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் அந்த 7 ப்ரொபோசிஷன் சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரொபோசிஷன். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரஹாம்ஸ் கிரிட்டிக் ஆஃப் பர்தாஸ் அண்ட் ட்ரெடிஷ்னலிஸ்ட் வியூ. ட்ரெடிஷ்னலிஸ்ட் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நம்ம ஆப்ரஹாம் இருக்காரு இல்லையா, எம்ஹெச் ஆப்ரஹாம்ஸ் வந்து டீகன்ஸ்ட்ரக்டிவ் தியரி வந்து எழுதியிருப்பாரு. அண்ட் அவரோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா டோட்டலா பர்தாஸோட கான்ட்ராஸ்டா இருக்கும். எதுக்கு அப்படின்னா நம்மளோட சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பர்தாஸ் வந்து ரீடருக்கு சப்போர்ட் பண்ணுவார், ஃபேவர் பண்ணுவார். அண்ட் நம்மளோட ஆப்ரஹாம்ஸ் வந்து யாருக்கு ஃபேவர் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்தருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ஆஃப் ஆத்தர், இதுல வந்து கொஸ்டின்ல வந்து இதை கூட கேட்கலாம். ஆப்ரஹாம்ஸ் கிரிட்டிக் ஆஃப் பர்தாஸ் என்ன ட்ரெடிஷ்னலிஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம் இல்லையா இந்த சம்மரி எழுதணும். அந்த ஆப்ரஹாம்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட், டோட்டலி கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ஆஃப் ஆத்தர். ஆத்தர் வந்து அவர் டிஃபென்ஸ் பண்றாரு. என்ன சொல்லி டிஃபென்ஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்தர் தான் ஒரு சென்ட்ரல் ஃபிகர். அவர் எழுதின ஒர்க்ல வந்து அந்த லிட்ரரி கிரியேஷனோடது வந்து அவரோடது. அதனால அவர் தான் வந்து ஒரு சென்ட்ரல் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் வந்து ஆர்கியூ பண்றாரு என்ன அப்படின்னா ஆத்தரோட இன்டென்ஷன் வந்து ரொம்பவே க்ரூயல் ஃபார் இன்டர்பிரிட்டிங் எ ஒர்க். அந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு க்ரூயலான இன்டர்பிரிட்டேஷனே ஆத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து தான் இருக்கு. அவங்களோட இன்டென்ஷனை வச்சுதான் வந்து அந்த ஒர்க்கே உருவாயிருக்கு. ஸோ எப்படி அந்த ஒர்க்குக்கும் ஆத்தருக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா நம்ம பர்தாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா dismiss the importance of authorial intent. Abrahams believe that author's purpose provide coherence and direction to work. நம்மளோட ஆப்ரம்ஸ் வந்து ஆப்ரம்ஸ் என்ன சொல்றாரு, அவர் என்ன பிலீவ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்தரோட பர்பஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா ஒரு கோஹிரன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டு ஒர்க். இப்போ வந்து நம்ம ஒர்க்கை ஒரு ரீட் பண்றோம் அப்படின்னா அது வந்து நமக்கு டைரக்ட் பண்ணும். நமக்கு வந்து அந்த ஒர்க் வந்து எப்படி ரீட் பண்ணணும், அந்த ஒர்க் வந்து நமக்கு வழிகாட்டும். ஆத்தரோட வியூ பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொல்றாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் மீனிங் அப்படின்னா இதுல வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் மீனிங்ல பர்தாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ப்ளூரலிட்டி ஆஃப் மீனிங் அண்ட் இன்சென்டபிலிட்டி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆனா அதுக்கு நம்ம ஆப்ரம்ஸ் வந்து அந்த பாயிண்ட் கோட் பண்ணி என்ன ஆர்கியூ பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மோர் ஸ்டேபிள் டிட்டர்மைன்ட் இன்டர்பிரேஷன். He believed that text will open to interpretation still possess a certain degree of stable meaning that cannot be uncovered through careful analysis. ஆப்ரம்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஆத்தரால தான் அவர் வந்து எந்த நோக்கத்துல வந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாரோ அவரால் தான் அதுக்கு வந்து அன்கவர் பண்ண முடியும். ஒரு கரெக்டான மீனிங், ஒரு ஸ்டேபிளான மீனிங் வந்து அவரால் தான் சொல்ல முடியும். அப்படின்னாதான் அவரால் மட்டும்தான் ஒரு கேர்ஃபுல்லான அனாலிசிஸ் வந்து நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆப்ரம்ஸ் அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா வார்ன் பண்றாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்சஸ் வந்து வார்ன் பண்றாரு. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச் வந்து நம்ம பர்தாஸும் வந்து ஒரு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்சர் தான். எல்லாமே அவங்க எல்லாத்தையுமே வார்ன் பண்ற மாதிரி சொல்றாரு. என்ன அப்படின்னா லீட் இம்ப்ரெட் சாய்ஸ் வேர் ஆல்ரெடி பிகேம் ஈக்குவலி. இப்படி வந்து நீங்க ஆத்தர் ரீட் பண்றது எல்லாமே தப்பு. ஆத்தர் வந்து சொல்ற கணக்கு எதுவுமே நம்ம எடுத்துக்கூடாது. நம்மளே ஓனா ரீடர்ஸ் வந்து ஓனா வந்து இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்கள எழுதின மீனிங்கும் நம்ம இன்டர்பிரட் பண்றது வந்து மாறும். ஒரு அன்டிட்டர்மைனிங் த இன்டெகிரிட்டி ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசமே வந்து ஒரு அன்டிட்டர்மைனிங் பண்ற நிலைமைக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லித்திக்கல் அண்ட் கல்ச்சுரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆப்ரஹாம்ஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்ரேச்சருக்குன்னு வந்து ஒரு லித்திக்கலான கல்ச்சுரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத், வேல்யூ, எக்ஸ்பீரியன்ஸை எல்லாமே வந்து கமோடிஃபை பண்ணி எழுதுவாங்க. இப்போ ஒரு ஆத்தர் வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத், வேல்யூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு எழுதுறாங்கன்னா அவங்களால மட்டும்தான் அதை வந்து கேர்ஃபுல்லா ஆக்சஸ் பண்ண முடியும். ரீடர்ஸால வந்து அதெல்லாமே வந்து ப்ராப்பரா ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா பர்தாஸோட வியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் எண்டடா, ப்ளூரலா, சப்ஜெக்டிவா தானே இருக்கணும். அந்த கான்செப்டே வந்து இவங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தையோ ஒரு
வேல்யூவையும் நம்ம பேசும்போது எப்படி வந்து அதுக்கு நிறைய மீனிங் வந்து நம்மளால ஃபவுண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஆப்ரம்ஸ் ஃபியர் தட் இஃப் டெக்ஸ்ட் ஹஸ் நோ ஸ்டேபிள் மீனிங். இப்போ வந்து அவர் ஃபியரை பயப்படுறாராம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான மீனிங் இல்லைன்னா அப்போ நம்மளோட கல்ச்சர் அண்ட் எத்திக்கல் வேல்யூ எல்லாம் எப்படி போகும்? அது வந்து மோர் ரெவலிஸ்டிக் அண்ட் சப்ஜெக்டிவா மாறிடாதா? இப்படியே போயிட்டு இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீனிங் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஆத்தரோட மீனிங் வந்து நம்ம கண்டுக்கல அப்படின்னா இது எல்லாமே ஒரு டேஞ்சர் சோனுக்கும் ஒரு லிட்ரேச்சரோட ஷேப்பிங்கே வந்து மாத்திரும். மொத்தத்துல லிட்ரேச்சர் வந்து ஒரு ரிஃப்ளெக்ட், ஒரு சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா அந்த ஷேப்பையே வந்து இதை மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் தென் கன்க்ளூஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வர்தாஸோட எஸ்ஸே ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட் வந்து ரெப்ரசென்ட் அ மேஜர் ஷிஃப்ட் இன் லிட்டரரி தியரி. நம்மளோட லிட்டரரி தியரியிலே வந்து இந்த எஸ்ஸே வந்து ஒரு மேஜர் ஷிஃப்டிங்காக இருந்துதான். அண்ட் சேலஞ்சிங் டு ட்ரெடிஷ்னல் வியூஸ் ஆஃப் அ டெக்ஸ்ட் ஆத்தர் அண்ட் ரீடர். நம்மளோட ட்ரெடிஷ்னல் வியூஸ் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் ஆத்தர் ரீடருக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் தென் பரதாஸ் வந்து என்ன ப்ரமோட் பண்றாரு அப்படின்னா, ஐடியா ஆஃப் டெக்ஸ்ட் அஸ் ஃப்ளூவட், ப்ளூரல் அண்ட் ஓப்பன் எண்டட். இவரை பொறுத்த வரைக்கும் வந்து இவர் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபேவரிசமா பேசுவார் இல்லையா. டெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளூவட், ப்ளூரல் அண்ட் ஓப்பன் எண்டிங்கா இருக்கும், வித் ரீடர் பிளேயிங் அ சென்ட்ரல் ரோல் இன் கிரியேட்டிங் மீனிங். அவர் வந்து டெக்ஸ்ட் வந்து ஒரு ஓப்பனா ப்ளூரலா இருக்கும் அண்ட் ரீடர்ஸ் தான் வந்து அதுல வந்து சென்ட்ரல் மீனிங் சொல்றாரு. ஆனா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பரதாஸ் வந்து இதுக்கு டோட்டலி ஆப்போசிட். அவர் வந்து ஆத்தருக்கு சப்போர்ட் பண்றாரு, இவங்க வந்து ரீடர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. இவர் வந்து ரீடர்ஸ் தான் சென்ட்ரல் மீனிங் சொல்றாரு, அவர் வந்து ஆத்தர் தான் சென்ட்ரல் மீனிங் சொல்றாரு. இந்த கான்செப்டை மட்டும் நம்ம மண்டையில ஏத்திட்டு அப்படியே சம்மரைஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஈஸியா வந்து நமக்கு சம்மரைஸ் பண்ண ரொம்பவே ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.